வணக்கம். மற்றும் ஒரு விழிப்புணர்வு செய்தி. அதாவது இப்போ நாம் மொபைலில் மெசேஜ் பார்த்துட்ருக்கும்போது ஒரு மெசேஜ் வருகிறது என்றால் அதில் டவர் வைக்க இடம் தேவைப்படுகிறது. அந்த இடத்திற்கு முன்பணமாக 40,00,000 அட்வான்ஸ் தொகையாக கொடுக்கப்படுகிறது. மாதம் 45,000 வாடகை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு போட்டுட்டு ஒரு கான்டாக்ட் நம்பரை வேறு புதுசாக போட்டுட்ருக்காங்க. இது சமீப காலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாருடைய கவனத்திற்கும் இது விழிப்பாக வைக்கிறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாதீர்கள். கான்டாக்ட் பண்ணால் ஃபுல் விவரம் கேட்டு உங்களை வேறு ஆணி வேறு பிடுங்கி உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபில் இருந்து எங்கே இடம் வச்சுருக்கீங்க, எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பணத்தை பறிக்கத்தான் அப்படி பார்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து. ஆகவே இந்த ஒரு விழிப்புக்காக இதை செய்துள்ளேன். மேலும் நாம் மொபைல் ஃபோனை நாம் ஏதாவது ஒன்று பார்த்து கொண்டு இருக்கும்போது அதில் அதிகமாக தென்படுவது ரம்மியில் சேருதீங்களா? ரம்மியில் விளையாடுங்க, செவிங்க, வெற்றி ஆகுங்க. தோல்வி எதற்கு? இப்படி எல்லாமே இந்த ரம்மி இந்த செல்லை எடுத்து உள்ளே போனாலே போக முடியல. நம்ம செல்லுக்குள்ளே நம்மளாலே போக முடியாத அளவுக்கு ரம்மி, எதுக்கு எடுத்தாலும் ரம்மி. ஒரு சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்க்கும்போது கூட அதாவது ஃபுட் சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபுட் சர்வீஸ் பண்ணக்கூடிய பையன் ஃபுட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறான். ஆனால் அந்த பையனே செல்லை பார்த்துட்டு 10,000 ஏறிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த டெலிவரி பண்ண உடனே அந்த வீட்டுக்காரர் கேட்காரு, என்னது 10,000 ஏறிட்டு? இல்லை, நான் ரம்மியில் இப்போ சேர்ந்துருக்குறேன், அதனால் எனக்கு 10,000 கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ அந்த தொழிலையும் கேவலப்படுத்தி ஏன் இப்படி இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது என்று தெரியவில்லை. ஆகவே ₹1 இருந்தாலும் அது பாக்கெட்டில் இருக்கிற வரைக்குத்தான் உனக்கு மதிப்பு. அது போய்விட்டால் மதிப்பு இல்லை. ஆகவே அந்த ₹1 சம்பாதிக்கிறதற்கு எப்படி நாம் கஷ்டப்பட்டு இருப்போம், அதை சிந்தித்து செயல்படுங்கள். ஆகவே உழைத்தால் மட்டுமே பணம் உங்களுக்கு. உழைப்பு அப்பாற்பட்ட ஒரு தொழில், நேர்மை இல்லாத தொழில். அதில் சிறிதேனும் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையும் போகும், உயிரும் போகும். எத்தனையோ நீங்கள் இப்போ பேப்பரில் படிச்சிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. 38 லட்சம் இழந்து தற்கொலை சூசைட் பண்ணி இன்றைக்கி ஐடி மாணவன்லேருந்து காலேஜில் இருந்து எவ்வளோ பேரோ அதில் விளையாண்டு தோற்று ஒன்றும் இல்லாமல் போய் பயங்கர பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்பாமல் உங்களுடைய தொழில் தான் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். அந்த தொழிலை கடுமையாக பாருங்கள், உழைங்க, சந்தோஷமாக இருங்க. ₹100 சம்பாதிச்சாலும் 3000 வருது. அதை போதும், கிடைச்ச வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருங்க. அதற்காக குறுக்கு வழியில் போய் தான் சம்பாதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. குறுக்கு வழியில் போனவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாள் தான் நல்லா இருப்பாங்க. அது ரொம்ப போக வேண்டாம். இருப்பினும் இந்த விழிப்புக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ரம்மிலிருந்து விடுபட்டு வெளியில் வாருங்கள். சாதாரண மனிதர் வாழ்க்கைக்கு வாழ தொடங்குங்கள். ஆகவே இந்த மாதிரி டவர் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி மொபைலில் போட்டு நம்மளை புண்ணாகப்படுத்துவாங்க. இஎம்ஐ லோன் வேணுமான்பாங்க, கார் லோன் வேணும்பாங்க. ஏதாவது ஒரு இதில் லோயா நம்ம அலைய விட்டு சித்திரதை பண்ணி எதுக்கு இந்த இது? அதனால் அதெல்லாம் தூர விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக என்ன வேலை கிடைக்கிறதோ அதை பாருங்கள், அவ்வளோதான். அதில் கிடைக்கிற வருமானத்தில் நீங்கள் ஒரு சுக்கு காப்பி குடித்தாலும் சரி, அதை சந்தோஷமாக ருசித்து குடிங்க. இதுதான் இல்லற வாழ்க்கைக்கும் நம் நாட்டுக்கும் நல்லது என்கிறேன். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக இந்த விழிப்பினை வைக்கிறேன். மற்றும் ஒரு தகவல், காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளோ பேரோ தப்பு செய்து வந்திருந்தாலும், ஆனால் இன்றைக்கி ஹெல்மெட்டுக்காண்டியும் பிடிக்கும்போது நான் கூட கவனித்தேன். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஹெல்மெட்டுக்காண்டி பிடிக்கும்போது வாக்கி டாக்கியில் வருது, ஒரு வண்டியும் விடாதீங்க, நல்லா செக் பண்ணுங்கள் தரவா அப்படின்னு சொல்லிட்டு வருது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போது அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர்னு வைங்களேன். அப்போது வண்டி நம்பரை பார்க்குறாங்க. வண்டி நம்பரை பார்த்துட்டு அவங்க செல்லில் வந்துட்டு ஒரு ஆப் வச்சுருக்குறாங்க. அந்த ஆப் மூலமாகவே அந்த செல் நம்பரை வந்து டயல் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருந்து செல் நம்பர் கேட்குறாங்க. அந்த லைசன்ஸுன்னு கேட்குறாங்க. அந்த லைசன்ஸில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃபும், அந்த வண்டி நம்ம எடுத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த வண்டி நம்பரை போடவும் இந்த அட்ரஸ் ப்ரூஃபும் அந்த அட்ரஸ் ப்ரூஃபும் ஒன்று போல் மேட்ச் ஆகுதா? கரெக்டாக இருக்குது, போயிட்டு வரலாம். அதனால் நான் இதை குறை சொல்ல விரும்பலை. இது கரெக்டாக இருந்தால் மட்டும் நல்லவர்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இல்லை. ஆக ஊசியில் கூட நூல் நுழையும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் கூட கல்லை தப்பிச்சிருவோம். ஆக இன்னும் தெளிவு வேண்டும், சட்டப்பூர்வமாக இன்னும் தெளிவு வேண்டும். ஆக இன்றைய அளவில் 2024 ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட செல்லை நோண்டிட்டு வெளியில் வந்துடுதான். அந்த அளவுக்கு காலச்சுவடிகள் மாறிக்கொண்டு இருக்கும் தருணத்தில் இன்னும் வேகம் தேவை. அங்கேருந்து வராங்களா, நம்ம ஃபுல் பைலட்டாக நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு நம் நாடு முன்னேறணும், வளர்ச்சி ஆகணும். இது காவல்துறை குற்றம் சொல்வதற்காக இல்லை நண்பர்களே. இன்னும் விழிப்பு வேண்டும், இன்னும் அதிகப்படியான கண்டுபிடிப்புகள் வேண்டும். ஆக அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து இன்னும் திறமையாக செயல்பட்டு குற்றமே இல்லாத நாடாக உருவாக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் இல்லாத ஒரு ஊர் பேர் வாங்கிச்சோ, அதே போல் நம் நாடும் எஃப்ஐஆர் இல்லாத ஒரு நாளை சொல்ல முடியுமா? அப்படி கொண்டு வாங்க. ஆக குற்ற செயல்கள் நடக்காமல், குற்றமே நடக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம் நாடு மாற வேண்டும். அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும். பொதுமக்கள் மட்டுமல்ல, எல்லாருமே ஒத்துழைக்க வேண்டும். இதில் ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, இந்த கருத்து வேறுபாடுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனசாட்சிக்கு திறந்து மனசில் நமக்கு தப்பா சரியா இல்லையாண்டு நம் மனசுக்கு தெரியும். அந்த ஏத்தலை நிற்கிறவனுக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ தெரியாது நீ தப்பு செஞ்சிருப்பியா இல்லையான்ட்டு, உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மனசாட்சிக்கு உண்மையாக வேலை பாருங்கள், கண்டிப்பாக எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும். நமக்கு மட்டுமில்லை, நம்ம நாட்டுக்கே வெற்றி கிடைக்கும். நன்றி.